ஒரு வடை போட்டுருக்கோம். பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பருப்பு வகைகளை மாற்றி எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் டெய்லி நம்ம வடை, போண்டா, பக்கோடா இதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால குழந்தைங்களுக்கு அப்பப்போ நம்ம புது விதமாக செஞ்சு கொடுக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருப்பு மூக்கல்லையை வச்சு சீஸ் பால்ஸ் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்ச மூக்கடலையை நல்லா சுத்தமாக கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் 3 சேர்த்து 1/4 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே இருக்கிறத நல்லா கொரன்னு அரைச்சி, ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப கொரன்னு வேணாம், மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம கிறிஸ்பினஸ்க்காக இதை சேர்க்குறோம். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி நல்லா கலந்து மீடியம் சைஸ் பாலாக இதை உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்த பிறகு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரெட் இருந்துச்சுன்னா ப்ரெட்டை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி. நான் ரஸ்கை மிக்சியில் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது வந்து சீஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பால்ஸுக்குள்ளேயும் நம்ம ஒரு சீஸை ஃபில் பண்ண போகிறோம். ஒரு உருண்டையை எடுத்து கையில் தட்டிக்கோங்க. வடை மாதிரி தட்டி உள்ளே ஒரு சீஸ் பாலை வச்சு க்ளோஸ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸ்குள்ளேயும் சீஸை ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ், அதாவது நம்ம ரஸ்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா ரோல் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் இது வந்து நல்லா செட் ஆகி இருக்கும். நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 10 நிமிஷம் அது ரெஸ்ட் ஆன பிறகு அதை எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு சேருங்க, இல்லைன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை அது மேலே படுற மாதிரி சுற்றி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற எல்லாமே நல்லா வெந்து வரும். கொண்டக்கடலையில் இந்த மாதிரி நம்ம சீஸ் பால்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எண்ணெயை மேலே ஃபஸ்ட்டு தெளித்து மேலே இருக்கிறதும் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ ஒரு சைடு வெந்த உடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இன்னும் இதில் நம்ம பொட்டேட்டோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் சிம்பிளாக வெறும் கொண்டக்கடலையில் வச்சு சீஸ் பால்ஸ். நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி இது கொண்டக்கடலையில் சீஸ் பால்ஸ்.
நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இதை எடுத்து நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், கொண்டக்கடலை சீஸ் பால்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. மேலே நம்ம போட்ட அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் மேலே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. பாருங்கள், ஒன்று எடுத்து கட் பண்ணலாம். உள்ளே நல்லா வெந்திருக்கு. ஃபுல்லாக உள்ள சீஸும் நல்லா உருகி எப்படி சீஸியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.